Hello everybody, welcome to our V3 YouTube channel. Monisha Square. Hi. இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம்? மாங்காய் புடுங்க வந்திருக்கோம். சம்மர் சீசன் ஆஃப் கோர்ஸ் மாங்காய் பிக்க வந்திருக்கோம். இப்போ இங்கே நடக்கிற அட்ராசிட்டிஸை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ ನಿಶು ನೀನು? ಮಾಂಕಾಯಿ ಕಿತ್ಕೊಳಕೋತಿದ್ಯಾ? ಓಯ್ ನಡಿ ನಿಶಾಂತು, ಪೈಕ್ ಅಂತ ನಡೀತಾವನೆ. எனக்கு பழுத்திருக்க மாங்காய் வேணும். எனக்கு மாங்காய் வேணும்ன்றாங்க. பழுத்திருக்க மாங்காய் வேணும். அது நல்லா இருக்கா? ஐயோ நல்லா இல்ல. ಒಂದು ನಿಶಾಂತು ಪ್ಲೀಸ್ ನಿಶಾಂತು ಸಾಂಗ್ பண்ணாத ನಿಶಾಂತು. ಓನರ್ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. ನಿಶಾಂತ್ ಜಿಡಿ ಅಲ್ಲೋಡು ಇದೆ. ಏನು ನಿಶಾಂತ್ ಕಿತ್ತದ್ದೆ? ಒಂದು ಕಾಯಿ ಕಿತ್ತಿದ ಕತೆ ಇಲ್ಲ ನೋಡಿ. ನಾನು ಎರಡು ಕಿತ್ತಿತ್ತು, ನಾನು ಒಂದು ಕಿತ್ತಿ. ಏನಕ್ಕೆ ಬಂದಿದ್ದು ನಾವಿಲ್ಲಕ್ಕೆ? ಅದೇ ನಾವೇನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ? நடி சரி மாங்காய் பிடுங்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச எனக்கு மட்டும் ஒரு மாங்காய் கணக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் ನನಗೆ ಹೆಂಗೆ ಕೀಳೋದಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಮ್ಮಯ್ಯ. ಹೆಂಗೆ? ಓ ಹಿಂಗೆ ಮಾಗಿರ್ಬೇಕಾರಷ್ಟು நடி வாங்க மோனிஷா. சிக்கல் சடங்குகள் எல்லாமே ಹಾಕ್ಬೇಡ. பிபி எங்கள் தமிழ் அப்படி தான் இருக்கும். சூப்பர். குரங்கு ரெண்டு பேர் எப்படி இருக்கு? இவங்க நான் வந்து பழம் ஆயிருக்கு. பழம் என்னது? மரத்திலே பழுத்திருக்கிற காய் இல்லை பழுத்திருக்க. இங்க பாருங்க, குரங்கு ரெண்டு பேரும் எப்படி நீனு அவைக்கு தெரியுதா? இவன் மட்டும் அப்பவே ஏறியா? ஆமா இல்லது எனக்கு வீடியோ இப்போ வீடியோ எடுக்கிறது அவ தான் ஃபோன் கொடுத்தா. இப்போ வீடியோ எடுத்தது பா ஐயோ அப்பா லைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. கையில் மண்ணு. ನಿಶಾಂತು அந்த மட்டும் அದ್ರ மாறமையா மாங்காய் பிச்சாச்சு. இப்போ ஹாய் காய்ஸ், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இப்போ இல்லை, இப்போ இன்னும் மாங்காய் மட்டும். இன்னும் மாங்காய் இல்லை, இந்த மாதிரி நம்பிடுதேன் வீட்டுக்கு. பாரு எவ்வளோ குட்டிஸாக இருக்கா. குட்டி மாங்காய். பெங்களூர் மாவட்டம். This is how village people keep their mangoes. இந்த மாங்காய் பேரு பெங்களூர் மாங்காய். இருங்கப்பா கை வலி. ஊருக்கு
மாங்காய் பிக்க போகிறோம். திருட்டு மாங்காய் திருட்டு மாங்காய் வந்திருக்கிறது. ஃபோன் இத்தேம்மா அத்தப்படுத்தாலே ஏன் மெல்லிಗೆ ಹಾಕ್ರೆ இப்படி தான் வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸ். அவங்களுடைய என்னது தோட்டம் இல்லைன்னா பக்கத்து தோட்டத்தில் வந்து பறிச்சுட்டு போயிடுவோம். யாரும் இல்லாதப்போ வந்து பறிச்சுட்டு போயிடணும். யாராவது இருக்கிறப்போ சும்மா வந்து என்னென்ன மாங்காய் இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஓடி போகணும். அப்படி இப்போ வரைக்குமே எந்த ப்ராப்ளமும் ஆகலை. பிகாஸ் இங்கே காவல் இருந்தவர் காணும். அதனால நாங்கள் இப்போ ஒயிட் கலராக இருந்தால் எங்களுடைய இதுக்கு ஒயிட் கலர் மாங்காய் இருந்துச்சுன்னா அது டேஸ்ட் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். டேஸ்ட் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாங்காய் சீசன்ன்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரல. அதனால் பிச்சுட்டு மாங்காவை எடுத்துகிட்டு போய் போட்டுக்கிறது. இவ்வளோ போட்டுக்கிட்டா இப்போ போய் இதை என்ன பண்ண போகிறோம்னுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸில் காமிக்கிறேன். பை பார்த்தியா ஸ்வீட்டாக இருக்கு. இது மாங்காய் நல்லா இருக்குன்னுட்டு இவ பிச்சு சாப்பிட்றா. புளி இல்லை இந்த வீடியோவை இவங்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு போயிட்டு பின்னாடி பார்க்கும்போது இவங்களே சிரிப்பாங்க உட்காந்து எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்ட்டு. ஆமாம் பக்கெட் வேறு எடுத்துக்கணுமா? வாங்க எடுத்துக்கலாம். பக்கெட் எடுத்துக்கிட்டேன். ஃபைனலி கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. போக இவங்க 2 பேரில் யார்கிட்டயாவது ஒருத்தருக்கு வீடியோ பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னால் பிடிச்சிக்குவாங்க. வாங்க போகலாம். எங்களுடைய யூடியூப் சேனல் வாலண்டியர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் என்னப்பா ரமணேஷ் புவன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெங்களூரில் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு. ஸோ நான் எங்கள் நேட்டிவ்க்கு வந்து மாங்காய் பிச்சுட்டு இப்போது எங்கே போகிறோம்? வீட்டுக்கு போகிறோம். இவ்வளோ தான். இதுக்கு மேலே என்னால் தூக்க முடியாது. யாராவது ஒருத்தர் தூக்குவாங்க. அப்புறமா மோனிஷா தான் என்னால் தூக்க முடியாது. யாரோ ஒருத்தர் தூக்கிப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் ஷேக் இருக்கும், அங்கங்கே பிளர் இருக்கும். எப்படின்னா அப்படி பிடிச்சிருக்கும். ஆனாலும் இது ஒரு மெமரி. ஒன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஏன் நெத்தியில் பிளாக் இருக்கும், இவன் நெத்தியில் பிளாக் இருக்கும், இவன் நெத்தியில் பிளாக் புட் இருக்கும். இது எதுக்குன்னா நாங்கள் 12 o'clock அப்படி மாங்காய் தொப்புக்கு வந்ததுனால பேய் இருக்கும், ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும். ஸோ இந்த கருப்பு பொட்டு எங்களை அதிலேருந்து காப்பாற்றிடுமா. இன்னொன்று என்னென்னா இந்த வேப்பிலையை இப்படி பிச்சு வச்சுப்பாங்க. சீரியஸாகவே இது வில்லேஜில் இப்போவும் நடக்குது. பிச்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே எங்ககிட்ட வராதுன்னு ஒரு நம்பிக்கை. அதனால் வந்து எல்லாருமே இப்படி பண்ணுவாங்க. ஸோ இப்படி போகிற இடத்துல நாங்கள் ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா பாம்பு பூச்சி எதுவும் கடிக்கூடாதுன்றதுக்காக பார்த்து போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு சீனியராக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு முன்னாடி போங்க. அவங்க பின்னாடி நாங்கள் பின்னாடி வருவோம். வாங்க. இதுதான் கண்டென்ட். மயிலெல்லாம் எங்கேயோ கத்திகிட்ருக்கு. அது எங்கே இருக்குன்னு தெரியாது. வரும்போது வீடியோ ஸ்டார்டிங்கில் நாங்கள் பல இருந்தோம். இப்போ போகும்போது வெறுத்து கருப்பாகி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வில்லேஜில் இருக்கிறவங்கெல்லாம் ஏன் கருப்பாகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன்னு இப்படி திருட்டுத்தனமாக மாங்காய் விற்கிறதுனால வெயிலில் வருவோம். வெயிலில் வர்றதுனால சன்ஸ்க்ரீன் எதுவும் அப்ளை பண்ண மாட்டாங்க. இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னை விட்டு வேறு யாருமே அப்ளை பண்ணல. ஸோ அதனால் அவங்க கருப்பாயிடுவாங்க. நானுமே கருப்பாயிடுவேன். இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் போடுறதுனால கருப்பாங்க. இப்போ பக்கெட் பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த பக்கெட்டை யார் தூக்க போகிறாங்கன்னு தெரியாது. அந்த பக்கெட்டுக்கு அனாதை நிலைமை வந்திருக்கு. யார் எடுக்க போகிறீங்க? இப்போ அது யார் எடுக்கலையான்னா அந்த பக்கெட்டுக்கு சொந்தக்காரங்க எடுக்க போகிறாங்க. ஃபைனலி எடுத்துக்கிட்டாங்க. மொகுன் எத்கண்டோடு எத்கர்றே. இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான பாதைங்களை கூட நாங்கள் கடந்து வரணும். எவ்வளோ பெரிய பாதைங்க இருந்தாலும் நாங்கள் கடந்து வர மாதிரி பிளேசஸ்லாம். ஆமாம். இப்போது நிழலுக்கு வந்துட்டோம். நிழலுக்கு வந்துட்டோம். அப்போ ஓ மை காட், இங்கே பாருங்கள்.
இந்த சில பல காயங்கள் ஏற்படும். இப்போ ஒன்றும் அவ்வளோ பயங்கரமாக வலிக்கல. அது கொஞ்ச நேரம் ஆகிட்டு பின்னாடி ஜாலி ஜாலி. ஆனால் அந்த தொட்டி எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியாது. ஃபோனில் கூட சார்ஜ் இல்லை. குச்சி விளையாட போகிறோம். ஜாலி ஜாலி. ஹாப்பி ஹாப்பி. நிசாந்த் ஹாப்பி. நிசாந்த் ஹாப்பி ஃபேஸ். அவன் இங்கே சிரிச்சிட்டு இருக்கான். அங்கே போயிட்டான். நான் குதிக்க மாட்டேன் அழுவான். ஸோ நாங்கள் இப்போ தொட்டிக்கு வந்திருக்கோம். தொட்டியில் குதிக்க போகிறோம். குதிச்சாலுமே சார்ஜ் கொஞ்சோண்டு இருக்கு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நான் குதிக்கும் போது நீ எடுக்கிறது, நீ குதிக்கும் போது நான் எடுக்கிறது ஷேர் பண்ணிட்டு எடுத்துக்கணும். ஓகே. இந்த வெயிலில் மாங்காய் பிச்சுட்டு வந்து தண்ணியில் குதிக்கிறதுன்றது வேற மாதிரியான இருக்கும். தொட்டிக்கு வந்துட்டோம் ஃபைனலி. ವಾ 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 ಅಮ್ಮೈ ವಾ ಅಮ್ಮೈ. ಇದ್ರಾಗ ಏನು ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ஓகே. நீச்சல் வராதவங்க இந்த ப்ராசஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஏரிக்கு பக்கத்தில் ஒரு தேங்காய் மரம் இருந்துச்சுன்னா இப்படி ஒன்று கட்டிக்கிட்டு தொட்டியோ ஏதோ ஒன்று. ஓகே க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ இறங்க போகிறாங்க. ஜில்லுன்னு இருக்கு. ಅಷ್ಟುದ್ದ ಇಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಅದು ಕಟ್ಕೊಂತ ಇರೋದು. ಇದೇ ಕಟ್ಕೊಂಡ್ರ ಕಟ್ಕೋ. இப்படிதான் ஏறணும். ಹೌದು. இந்த வெயிலுக்கு குச்சதுக்கு மாங்காய் பிடிங்கிட்டு வந்ததுக்கு சூப்பராக இருக்கு. ಅಷ್ಟೇ. ரெடியாக இருக்கா நிசாந்த்? என் வீடு நடத்திருக்கான். ಹಂಗೆ ಆಳ್ಬೇಕು ಅಳು. ನಾನೇನು ಮಾಡಿದ್ನೆ? ನಾನೇನು ಮಾಡಿದ್ನೆ? ಬಾ ಆನೆ ಬತ್ತಿಗೆ ಹೋಗ್ಬಿಡಣ. ನಡಿ ಅವ್ರನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗೋಣ. ನಿಶಾಂತ್ ಈ ಅಂದ್ಬಿಡು. ನಾನು ಇಚ್ಕ ಬರಲ್ಲ. ಕೊಳಕ್ಕೆ ಬತ್ತ ನೀರು. ಅವನು ಕುಚ್ಕೊಂತ ತರಿಸ್ಕೊಂತ ಕೈ. ಯಾರೇ ಕುಚ್ಚಿರೋದು? ಅಲ್ಲಡ ಅದಕ್ಕೆ ಹೆಂಗೆ ಕುಚ್ಚಾರ ಇಟ್ಟಿದಿಲ್ಲ. ಎಲ್ಲಮ್ಮ ಉಣ್ಣು ಹಚ್ಚಿಬಿಡು.
ಕಬ್ಬು ಎಲ್ಲಿ ಸಂತು ಅವನು ಹಬ್ಬ ಆಗ್ಬಿಟ್ಟದಾ ಇದು ಏನು ಮಾಡ್ತದೆ ಅಮ್ಮ ಕೇಳ ಅಂಬಾನು ಕುಚ್ತದೆ ಹೋಗನ್ ಬನ್ನ ಒಳ್ಳೆ ಆಮೇಲೆ ಬರ ಕಬ್ಬು ಅವ್ನು ಕಬ್ಬು ಆಗಿದ್ದಾನೆ ಅಂಬ ಗುದ್ದು ಬರ್ತೀಯ ಹಾಂ ಹಾಂ ಮಾಂಗಾ ತುಕ್ಕು ಪ್ರಿಪರೇಷನ್ மாங்காய் பச்சடி கல்லக்கா மாங்காய் பச்சடி கல்லக்கா அதுக்கப்புறம் சாப்பாடு டாடா பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் V3 Vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்